இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா காலேஜே இந்த சைடு தான். காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும் காலேஜ்லாம். அந்த சரௌண்டிங்ஸில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது அடிக்கிற வெயிலில் 20 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக இருக்குது. காடு தாண்டி, மலை தாண்டி, கடலை தாண்டி, மலையெல்லாம் தாண்டி தூரமாக போகிறேன். எல்லாத்தையும் தாண்டி போக வேண்டியதாக இருக்குது. இட்ஸ் லைக் ஒரு அட்வென்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குது காலேஜ் போகிறதுக்கு. காலேஜ்லேருந்து வீட்டுக்கு போகணும், வீட்டிலேருந்து காலேஜ் வர்றதெல்லாம் ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருக்குது. யார் அழைப்பது யார் அழைப்பது யார் குரல் இது காதருகினில் என் கூட ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டே இருந்தான். திடீர்னு எங்கே போனானே தெரில, காணாமல் போயிட்டான். உங்கள் கண்ணுக்கு எங்கேயாச்சும் தெரிகிறானா பாருங்க. உங்கள் கண்ணுக்கு தெரிகிறானா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க, அதை கண்டுபிடிக்கல. டேய் முட்டாப்பலே, நான் இங்கதானே இருக்கேன், பாடுறா முழுசு பேலே முட்டாப்பலே. ஏய், எங்கடா போயிட்டு வரீங்க? நான் இங்கதானே இருக்கேன், நீ தானே காணாம எவ்வளோ நேரம் தேடுறது? அவங்களோட வந்தேன், நீ ஆனா எங்கடா போயிட்டு? ஃபைனலி வி ரீச்ட் ரயில்வே ஸ்டேஷன். அதுக்காக நாங்கள் ஊருக்கு தான் போகிறோன்னு நினச்சிக்க கூடாது. இதை தாண்டி போனால் தான் எங்களுக்கு வீடு வரும். இதை தாண்டி போகணும், காடை தாண்டி, மலையை தாண்டி, எல்லாத்தையும் தாண்டி கடந்து போகணும்.